இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நாம எவ்வளவு பெரிய மன அழுத்தத்துல இருந்தாலும் சரி, நம்ம அப்பா, அம்மா கிட்ட சொல்லாத விஷயத்த கூட நம்ம தேடி போய் சொல்லி, கொட்டி ஆறுதல் அடையிற ஒரே இடம் நல்ல நண்பர்களிடம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பன் நமக்கு கிடைச்சிட்டாக்கா, நம்ம வாழ்க்கையில நம்ம மிகப்பெரிய சாதனைகள செய்யறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. அதே ஒரு தீய நண்பன் நமக்கு கிடைச்சிட்டா, நம்பிக்கை இல்லாத ஒரு நண்பன் கிடைச்சிட்டா, துரோகம் செய்யற ஒரு நண்பன் நமக்கு கிடைச்சிட்டாக்கா, என்ன நடக்கும்ன்றத நம்ம வாழ்க்கையில பல பேர் அனுபவிச்சிருப்போம். இத நான் சொல்லி தெரியணும்னு இல்ல. உங்களுக்கே உங்க கூடவே இருந்து முதுகுல குத்திட்டு போன நல்ல நண்பர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதனால ஏற்பட்ட வலிகளை சுமந்து கொண்டு இன்னைக்கும் இருக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. அதனால வாழ்க்கையில நல்ல நண்பர்களை எப்படி சூஸ் பண்ண எப்படிலாம் இருந்தா அவன் நல்ல நண்பனா இருப்பான் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுசா பேச போறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசா கேளுங்க. நிச்சயமா இந்த வீடியோவினுடைய முடிவுல நல்ல நண்பனா யாரு? எப்படி அவன சூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி டீடைல்ஸா குடுத்திருக்காங்க. என்னென்ன தன்மைகள்லாம் இருந்தா அவன் நல்ல நண்பன் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹானஸ்ட் ஃபீட்பேக். 2வது சப்போர்ட் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ். 3வது நோ ஜெலசி ஒன்லி குரோத். 4வது பாயிண்ட் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ஷியலிட்டி. 5வது பாயிண்ட் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த 5 பாயிண்ட் இருந்தாக்கா அவர் ஒரு நல்ல நண்பரா இருக்கிறதுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன சார் ஹானஸ்ட் ஃபீட்பேக் அப்படின்னா, எது நடந்தாலும் சரி, உங்க முகத்துக்கு நேரா வந்து நீ செய்யறது நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லணும். நீ செய்யறது கெட்டதுன்னா கெட்டதுன்னு சொல்லணும். இதோ பாருடா நீ இந்த ரூட்ல போயின்னு இருக்க. இது ரொம்ப தப்பான விஷயம். நீ இத செய்யக்கூடாது. அப்படி நீ செஞ்சாக்கா நானே இத வந்து தடுப்பேன். அப்படின்னு உங்க முகத்துக்கு நேரா வந்து நீங்க செய்யற தப்ப கூட சுட்டி காட்டுற ஒருத்தர் இருக்கிறாருன்னா, அவர்தான் மிகச்சிறந்த நண்பன். உங்க கர்ணனும் துரியோதனனும் என்னதான் மிகச்சிறந்த நட்புக்கு இலக்கணம்னு நம்ம சொன்னா கூட நிச்சயமா கர்ணன் துரியோதனனுக்கு நீ செய்யறது தவறுடான்னு சொல்லியிருந்தா மகாபாரத போரே நடந்திருக்காது. அப்ப ஒரு நல்ல நண்பன் நினைச்சானா உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை முன்கூட்டியே அலசி ஆராய்ஞ்சு இதை செய்யாதன்ற தடுக்கக்கூடிய சக்தி ஒரு நல்ல நண்பனுக்கு இருக்கு. நீ செய்யறதெல்லாம் சரிதான் போடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றவன் நல்ல நண்பரா இருக்க முடியாது. தவறு செய்யும் போது நீ தவறு செய்யற அப்படின்னு சொல்ற தைரியம் யாருக்கு இருக்கோ அவன் நல்ல நண்பனா இருக்கும். 2வது பாயிண்ட் சப்போர்ட் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ். அதாவது நல்ல நண்பனை ஆபத்தில் அறின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்கிறான் அப்படின்னாக்கா அவன் உங்களுடைய கஷ்ட காலத்துல உங்க கூட இருப்பான். எதுக்காகவும் உங்களை கைவிட மாட்டான். நீங்க தோண்டு போய் இருக்கும் போதெல்லாம் அவன் உங்க முன்னாடி வந்து நின்னு உங்களை தூக்குறவனா இருப்பான். எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் விட்டுட்டு ஓடுறவன் நல்ல நண்பனா இருக்க மாட்டான். அதனால உங்க கூட இருக்கிறவங்களை பத்தி அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. எப்பெல்லாம் நீங்க பிரச்சனையில இருக்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்களோ, அப்பெல்லாம் அவன் உங்க கூட இருந்திருக்கிறானா அப்படின்றதெல்லாம் பாருங்க. அப்படி யாராவது இருந்தா நிச்சயமா அவன் நல்ல நண்பனா இருப்பான். அடுத்து 3வது நோ ஜெலசி ஒன்லி growth. நீங்க அவனை விட 2 ஸ்டெப் வளர்ந்தா கூட சூப்பர்ரா அப்படின்னு அடி வயித்துல இருந்து மனசுல இருந்து உங்களை பாராட்டக்கூடிய நபரா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க அவனை விட கொஞ்சம் அதிகமாவே வளர்ந்திருக்கும் போது அதை பார்த்துட்டு இது உன் உழைப்புனால கிடைச்சது இல்ல உன் வேர்வையினால கிடைச்சதுன்னு நினைக்காத. ஏதோ இது உன் லக்கு ஃப்ளூக்ல வளர்ந்துட்ட அப்படின்னு ஒருத்தன் உங்க கூட இருந்துட்டு சொல்றானா நிச்சயமா அப்படிப்பட்ட நண்பனை தூரமா வைங்க. அந்த அந்த நட்பு மிகவும் ஆபத்தான நட்பு. உங்களை பார்த்து பொறாமப்படாம ரொம்ப இயல்பா உங்களுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியா நினைக்கக்கூடிய ஒரு நட்பு தான் உண்மையிலேயே நட்பா இருக்க முடியுமே தவிர நீங்க வளர்ந்ததையே ஏத்துக்க முடியாத ஒருத்தனை உங்க கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால வளர முடியாது. சோ நல்ல நண்பன் உங்களுடைய வளர்ச்சியை தன்னுடைய வளர்ச்சியா நினைக்கணும். ஆனா நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அது உன்னுடைய உழைப்பே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பொறாம பிடிச்சவனா இருக்கக்கூடாது. உங்க கூடவே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உங்க கூடவே தான் இருப்பாங்க. நீங்க வளர 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 அவங்களுடைய கேரக்டரே மாறும். உங்களை எப்படி இறக்கலாம்னு பார்ப்பாங்க. நீ செய்யறதுலாம் ஒரு வேலையே இல்லடான்னு சொல்லுவாங்க. ரொம்ப நம்மள எப்ப பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. குறைச்சி 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 மட்டம் தட்டினே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை நண்பர்களாக வைத்திருந்தா மிகப்பெரிய பிரச்சனைகளை நாளைக்கு நாம தான் சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஆட்களை தூர தள்ளிடுங்க. அடுத்தது ட்ரஸ்ட் அண்ட் கான்பிடென்ஷியலிட்டி. அது என்னன்னா நம்ம உண்மையிலேயே நம்ம மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி தீக்கிற இடம் நல்ல நண்பர்கள் தான். வீட்டுல சொல்றீங்களோ இல்லையோ ஒரு நண்பன் கிடைச்சானா அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவீங்க. அப்படி நம்ம உண்மைகளை பேசும்போது நாம இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகளை சொல்லியிருக்கலாம். இல்ல வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசலாம். இல்ல ரொம்ப கான்பிடென்ஷியலான விஷயத்தை கூட அந்த நண்பன் கூட பகிரலாம். அப்படிப்பட்ட நண்பன் நாளைக்கு உங்க 2 பேருக்கு பிரச்சனை வரும்போது அதை பத்தி மூச்சு கூட வெளியே விடக்கூடாது. உங்க 2 பேருக்கு பிரச்சனை வந்தா கூட அவன் என்ன தெரியுமா சொல்லணும்? அவன் என் நண்பன் 1000 இருந்தாலும் அவன் வந்து சொன்னதெல்லாம் இப்படித்தான். அதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர, யாராவது ஒருத்தங்க கேட்கும்போது உங்கள பத்தி அத்தனை விஷயங்களையும் அப்படியே சொல்றான் அப்படின்னாக்கா, அவன் நல்ல நண்பனா இருக்க மாட்டான். அப்ப நல்ல நண்பன் யாருன்னா, நீங்க ஒரு விஷயத்த நம்பி சொன்னத இதற்காகவும் உசிரே போற சூழ்நிலை வந்தாலும், அத வேற ஒருத்தங்க கிட்ட சொல்லாம பாதுகாக்கிறான் பாருங்க, அவன் உண்மையான நண்பனா இருக்கணும். அப்ப நீங்க நண்பர்களை சூஸ் பண்ணும்போது, யாரு உங்களுக்கு உண்மையிலேயே நம்பகத்தன்மையோட இருக்கிறாங்களோ, அவர்கள பார்த்து சூஸ் பண்ணுங்க. அடுத்தது பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். அது என்னன்னா நம்ம உடைஞ்சு கீழே விழுந்து இருக்கும்போது கையை கொடுத்து தூக்கி விட்டு டேய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பாத்துக்கலாம் வா நான் இருக்கிறேன்டா வாடா போலாம் உழைடா ஜெயிச்சிடலாம்டா அப்படின்னு பாசிட்டிவா சொல்றவன் நல்ல நண்பனா இருப்பானே தவிர ஏற்கனவே உடஞ்சு விழுந்திருக்கும் போது நான் தான் அப்பவே சொன்னேன்ல உன்னால முடியாது இல்ல உன் திறமைக்கு இதெல்லாம் வேணாடா அப்படின்னு உங்களை மட்டம் தட்டுறவனும் நெகட்டிவா பேசுறவங்களும் உங்களுக்கு நல்ல நண்பர்களா இருக்க மாட்டாங்க.
எப்ப ஒருத்தன் எது நடந்தாலும் பாத்துக்கலாம்டா, எழுந்துடுறா அப்படின்னு தன்னம்பிக்கையை ஒருத்தன் கொடுக்குறானோ, அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கிறவன் தான் நல்ல நண்பன். உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கையை உடைக்கிறவன் நல்ல நண்பனா இருக்க முடியாது. சோ எப்பயுமே உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்றவன் ஒரு நல்ல நண்பர்களா இருக்க முடியும். சோ மக்களே, இந்த 5 குணநலன்களையும் உடையவர்கள் யாராவது உங்க கூட இருந்தாக்கா, நீங்க உண்மையிலேயே குடுத்து வச்சவங்க. அந்த மாரி நண்பர்கள தயவு செஞ்சு விட்றாதீங்க. உங்க முகத்துக்கு நேரா உங்க நல்லதையும் கெட்டதையும் பேசுறவன். அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள்ல உங்க கூட நிக்கிறவன். உங்கள பார்த்து பொறாமப்படாம, உங்க வளர்ச்சிய தன்னுடைய வளர்ச்சியா நினைக்கிறவன். நீங்க அவன கிட்ட நம்பி சொன்ன விஷயங்கள எதுக்காகவும் வெளிய சொல்லாதவன். நீங்க எவ்வளவு உடைஞ்சிருந்தாலும், உங்கள உற்சாகப்படுத்தி வாழ்க்கையில மேல மேல கூட்டிட்டு போறவன். இப்படிப்பட்ட ஒரு சொந்தம் கிடைச்சுட்டாக்கா, தயவு செஞ்சு அவங்கள விட்றாதீங்க. அவங்கள கடைசி வரைக்கும் கையில புடிச்சுட்டு இருங்க. இத நான் சொல்லலைங்க. திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. "குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல்." அதாவது ஒருத்தனுடைய குணத்த ஆராய்ஞ்சு அவன் நல்லது அதிகமா அவன்கிட்ட நல்லது இருக்குதா, கெட்டது இருக்குதான்றத ஆராய்ச்சி செஞ்சு, நல்லது அதிகமா இருந்தா அவன நல்ல நண்பனா ஏத்துக்க. கெட்டது அதிகமா இருந்தா அவன தூக்கி போட்டுரு. அப்படின்னு திருவள்ளுவரே தெளிவா சொல்லியிருக்கிறாருங்க. அதனால நல்ல நண்பர்கள சூஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள காணுங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட சீக்கிரமா புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி.